ஓசூர் அருகே நள்ளிரவில் வீட்டின் கதவை உடைத்து பெண்ணின் கழுத்தை நெரித்து கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையர்களின் நடுநடுங்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பயங்கர ஆயுதங்களுடன் கிராம மக்களை அச்சுறுத்தி வரும் அர்த்தராத்திரி கொள்ளையர்களின் அதிர்ச்சி பின்னணி என்ன? நள்ளிரவு 1 மணிக்கு வீட்டின் கதவை உடைத்து பெண்ணின் கழுத்தை நெரித்து உயிர் பயம் காட்டிய முகமூடி கொள்ளையர்கள் இவர்கள்தான். தனியாக உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணிற்கு முகமூடி கொள்ளையர்களால் நேர்ந்த கதியின் பின்னணி என்ன? ஓசூர் அருகே தமிழக எல்லையில் உள்ள வேகப்பள்ளி கிராமத்தில் வசிப்பவர்கள் லோகநாதன், கீதா தம்பதி. சம்பவத்தன்று லோகநாதன் ஊருக்கு சென்றுவிட கீதா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்பொழுது நள்ளிரவு 1 மணி அளவில் வீட்டின் கதவை யாரோ பலத்த சத்தத்துடன் தட்டும் சத்தம் கேட்டு கீதா எழுந்து சென்று யார் என கேட்டுள்ளார். ஆனால் கதவு தட்டும் சத்தம் தவிர எதிர்முனையில் எந்த குரலும் வரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த கீதா ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க முகமூடி அணிந்து வந்த 5 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் வாசலில் நின்றிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். கதவை திறக்காமல் தனது கணவருக்கு போன் செய்ய முயன்ற நேரத்தில் திடீரென மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து கொண்டு உள்ளே புகுந்தனர். ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேட் உள்ளிட்டவற்றை காட்டி கீதாவை மிரட்டியவர்கள் அவரின் கழுத்தை நெரித்துள்ளனர். வீட்டில் உள்ள நகைகள் மற்றும் பணத்தை கொடுத்துவிடு, இல்லையென்றால் கொன்று விடுவோம் என கூறி மிரட்டினர். அதற்குள் சத்தம் கேட்டு எதிர் வீட்டில் வசிப்பவர்கள் ஓடி வந்துள்ளனர். கொள்ளையர்களை கண்டவர் திரும்ப ஓடிச் சென்று அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களையும் எழுப்பி அலர்ட் கொடுக்க எல்லோர் வீட்டில் உள்ள மின் விளக்குகளை போட்டு வீதிக்கு ஓடி வந்தனர். அப்பொழுது மக்களின் சத்தம் கேட்டு உஷாரான கொள்ளையர்கள் இனியும் நின்றால் சிக்கிவிடுவோம் என நினைத்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். நள்ளிரவில் நடந்தேறிய இச்சம்பவம் காட்டுத்தீ போல பரவி ஊருக்குள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நாங்கள் அப்போ ஆம்பளைங்க வீட்டில் இருக்கிறதில்ல, எங்கள் வீட்டில் ஆம்பளை இல்லை, ஒரு பையன் தான் வச்சுக்கின்னு இருக்கிறோம். எங்களுக்கு பயமாக இருக்குதோ. அதெல்லாம் ஆம்பளைங்கெல்லாம் வேலைக்கு போகிறதெல்லாம் நைட் ஷிஃப்ட்டில் வந்தோம். எங்களுக்கும் இப்போ என்ன இப்போ கீதம்மா வீட்டில் வந்து திருட்டுத்தனம் நடந்திருக்கு. எந்த பக்கம் இந்த வந்திருக்கிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது. மகமுடி போட்டு இருக்கிறாங்க, ஷூ போட்டு இருக்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியல. நைட்லலாம் நிறையா ஊருலலாம் அப்பப்போ அங்கங்கே நடக்குது சார். அது மாதிரி யாரோ நடக்கிறாங்க, ஓடாடுறாங்களா நைட்டில் எல்லாம் துணியெல்லாம் கட்டி முக்குவாடை போட்டுட்டு சுற்றுறானுங்க ரோடாக. யாரும் வெளியே வர்றதுக்கே பயப்படுறாங்க. எல்லாமே அங்கங்கே நடக்குது சார் அப்பப்போ. ஊர் சுற்றியும் இந்த கர்நாடகா வைன்ஸ் பாருங்கள்லாம் இருக்குது சரிங்களா. அதனால வந்து எவன் வர்றானா எவனுக்கு போகிறானா ஒன்றுமே தெரில. நைட்டில் வந்து கதை தொட்டா எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்கிறான், ஒன்று கடிக்கிறான் வீட்டு வாசல் முன்னாடி. அவன் பாட்டுக்கு அவன் எதோ வந்து கேட்டுன்னு இருக்கான். வாசல் நைட்லானா 9 மணி. ஆனால் காவல்துறை வர்றாரு, 1 மணி நேரம் நிப்பாட்டுறாரு, இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். பகலில் கூட பூட்டிட்டு பயமாக இருக்குது. அந்த மாதிரி நடக்குது இப்போ. ஆனால் எங்களுக்கு இப்போ பயமாக இருக்குது. ஒரு பிள்ளைங்க பக்கத்தில் யாருமே இல்லைங்க. இப்போ நான் ஒண்டி தான் இருக்கேன். வந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? பயமாக இருக்குது. அதுக்கு தான் ஒரு ரவுண்டு போட்டிங்கன்னா போகிற போய்ஸு. பாதிக்கப்பட்ட கீதா ஓசூர் சிப்காட் காவல் நிலையத்தில் புகாரளிக்க வழக்கு பதிந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து முகமூடி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கர்நாடக எல்லையில் இக்கிராமம் அமைந்துள்ளதால் அடிக்கடி முகமூடி கொள்ளையர்கள் ராத்திரியில் ஏரியாவில் புகுந்து அச்சுறுத்தி வருவதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தன்று கதவு உடைக்கும் சத்தம் கேட்டு வெளியே வந்ததால் கீதா உயிருடன் தப்பித்துள்ளார். இல்லையென்றால் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கக்கூடும் என கூறும் மக்கள் இதுபோன்ற சம்பவங்களால் இரவில் நிம்மதியாக உறங்கக்கூட முடியவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். முகமூடி அணிந்து மக்களை அச்சுறுத்தும் மர்ம நபர்கள் யார்? கர்நாடகாவில் இருந்து வந்த கொடூர கும்பலா அல்லது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களா? இது குறித்து வேகப்பள்ளி போலீசார் உரிய விசாரணை நடத்தி கொள்ளையர்களை கைது செய்தால் மட்டுமே இப்பகுதி மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பும்.